నేను అంత కోప్పడతాను. Okay, masters. மெதுவா கண்ணை திறக்கலாம். 5, 4, 3, 2, 1. இந்த அற்புதமான ஆற்றலுக்கும் இந்த சக்திக்கும் குருவான பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜிக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இது அகம் பிரம்மாஸ்மி சுவாத்தியாய நிகழ்ச்சி. இன்னைக்கு நமக்கு ராஜேஸ்வரி மேடம் உணவு ஆழத்தோட கண்டினியூ பண்ண போறாங்க. ஸோ வெல்கம் மேடம், அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ வணக்கம் நீங்க மாஸ்டர். இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் மாஸ்டர். ஐ எம் ராஜேஸ்வரி ரவிச்சந்திரன் from சென்னை. நான் இன்னைக்கு போன வாரம் தொடர்ச்சி ஆன்ம பயணம் சோல் ஜர்னி பத்தி பேச போறேன். இதை வந்து எழுதினவங்க பீட்டர் ரீட்டலியோ அப்படிங்கிறவங்க இந்த புக் எழுதியிருக்காங்க. இதை வந்து நம்ம தியான குழு தான் வந்து டிரான்ஸ்லேட்டட் பண்ணி தமிழ்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான புக்கு, எல்லாருமே படிக்க வேண்டிய புக்கு, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ 2 பேர் அண்ணன் தம்பிங்க, 2 பேரும் அதுல வந்து சார்லஸ் அண்ட் ஹென்றி 2 பேர் இருந்தாங்க. போன வாரம் தொடர்ச்சி கொஞ்சம் சொல்லிடுறேன், அதன் பிறகு கிளாஸ் போலாம். அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பத்ரிஜிக்கு தான் வந்து இந்த புக்கை வந்து சஜஷன் பண்ணதே பத்ரிஜி. ஸோ இது வந்து எல்லாருமே கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு வந்து நமக்கு தியானத்தை மட்டும் கொடுக்காம எந்தெந்த புக்கெல்லாம் நம்ம படிச்சா ஞானம் வளரும் அப்படிங்கிறத சேர்த்தே கொடுத்துருக்காங்க. அதுல இந்த ஒரு புக்கு நம்ம ஆன்ம பயணம் இந்த புக்கும் சேர்த்து. ஸோ பத்ரிஜிக்கு ரொம்ப ரொம்ப நம்ம நன்றி சொல்லணும். அந்த தியானத்தை கொடுத்த பத்ரிஜிக்கு நம்ம நன்றி சொல்லணும். இது வந்து என்ன அப்படின்னா, 2 பேர் அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. அதுல வந்து ரொம்ப சின்ன வயசுலயே வந்து சார்லஸ் அப்படிங்கிறவங்க இறந்துட்டாங்க. ஹென்றி சார்லஸ் 2 பேர் அண்ணன் தம்பி. ஹென்ரிக்கோ சார்லஸ்க்கோ 10 வயசு டிஃபரண்ட். 10 வயசு டிஃபரண்ட். 23 வயசுலயே வந்து சார்லஸ் வந்து ராணுவத்துலதான் இறந்தாங்க. ராணுவத்தை உலக பாதுகாக்கணும், உலக மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ராணுவத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடவுளையும் திட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சூட்சமா உயர் உலக ஆசான் வந்து இவங்களுக்கு எதுக்காக வந்து தம்பி வந்து இந்த வயசுலயே இறந்தாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் பார்த்தோம். நம்ம பரிணாம வளர்ச்சி வந்து எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. நம்ம மரம், செடி, கல்லு, மண்ணு எல்லாத்துக்குமே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதான் இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம். பயம் அப்படிங்கிறது போக்குறதுக்காக தான் இந்த மனித பிறவி அப்படிங்கறத எடுத்திருக்கோம். ஏன்னா விலங்கினத்திலிருந்து மனித பிறவிக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து மலையாவும் இருந்திருக்கோம், மண்ணு கல்லாவும் இருந்திருக்கோம், அதன் பிறகு வந்து மரச்செடியாவும் இருந்திருக்கோம், அதன் பிறகு அனிமல்ஸ் விலங்கினமாவும் இருந்திருக்கோம். அதன் பிறகு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதான் வந்து நம்ம மனித பிறவி எடுத்திருக்கோம். இப்ப நம்ம கத்துக்கிட்ட ஒவ்வொரு ஸ்டெப்பும் கத்துக்கிட்டது நம்ம பயத்தை போக்கி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாதான் வந்து நம்ம ஆன்ம ஞானம் அடைஞ்சு கடவுள் நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாப்டரை பார்த்தோம். இப்ப என்ன சாப்டர் அப்படின்னா, நமக்கு எப்படிலாம் வந்து மனித பிறவி எப்படிலாம் பரிணாம வளர்ச்சி அடைய போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ விலங்கினத்துல இருந்தா நம்ம மனித பிறவி எடுத்திருக்கோம். எப்படி விலங்கினத்திலிருந்து மனித பிறவி எடுத்தோம் அப்படின்னா, காட்டுக்குள்ள கொடூர விலங்குகள் இருக்கும். அத வந்து என்ன பண்ணாங்க, யானை அந்த மாதிரிலாம் கூட்டு வந்து வீட்டுல வளர்த்தாங்க. சாஃப்டான அனிமல்ஸா வந்து வளர்த்தாங்க. ஸோ அங்க இருந்து என்ன பண்ணோம், பரிணாம வளர்ச்சி நம்ம மனித பிறவியா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அது என்ன ஆகுது அப்படின்னா, மனித அனிமல்ஸா இருக்கும்போது நிறைய வந்து பயத்தோட இருக்குமா, நம்மளை யாருன்னா கொன்றுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த அனிமல்ஸுடைய இது வந்து அந்த பயத்தை போக்குறதா மனித பிறவி எடுக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், அசைவம் சாப்பிடுறோம். அசைவம் சாப்பிட சாப்பிட என்ன ஆகுது, அதனுடைய அனிமல்ஸுடைய அந்த பயம் கொன்னா, நம்ம ஒரு மனுஷனை கொன்னா ஒரு மரண பயம் வரும்ல, அதே போலதான் நம்ம அனிமல்ஸுக்கும் இருக்கும். அதை வந்து நம்ம சாப்பிடறதுனால என்ன ஆகுது, நமக்கு அந்த பயம் வந்து தொத்திக்கும். அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் வந்து இந்த மனுஷ பிறவி. இந்த தியானத்தின் மூலமா மட்டும்தான் பயத்தை போக்க முடியும். சார்லஸ் எப்படி வந்து
ரொம்ப தைரியமான ஆளு. அதனாலதான் வந்து ராணுவத்துக்கு போனாரு. முன்னாடி நின்னு பாதுகாக்கும் போது அவரு ஆஹ் கொல்லப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக் வந்து எல்லாமே வந்து உயர் உலக ஆசான் ஆச்சாரியா வந்து சொல்றாரு. அவரு என்ன சொல்லியிருக்காரு, தினமும் நான் சொல்றத ஒண்ணு விடாம எழுதி உனக்கு மட்டும் தெரிஞ்சதை மத்தவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து மனுஷ பிறவி எடுத்தாச்சு நம்ம. இப்ப எப்படி எப்படிலாம் நம்ம ஆன்ம வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி அடைய போறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவோம், நம்ம அனிமல்ஸ் மாதிரி தான் இருப்போம். எப்படி இருப்போம், அசைவத்தை சாப்பிட்டோம், ஒருத்தர் மனசு புண்படுற மாதிரி பேசுறோம். ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு கொடூரமான செயல்கள் தான். அதெல்லாம் எப்படி நம்ம கழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது எப்படின்னா, மனித ராஜ்யம் அப்படிங்கிறது முக்கியமான மறுபிறவி அப்படின்னு சொல்றாங்க. மனித ராஜ்யங்கிறது மறுபிறவியோட சட்டங்கள். அது எப்படி எப்படி அப்படின்னா, தனிப்பட்ட ஆன்மா. இப்போ வந்து மத்த எல்லாமே வந்து புழு ஆன்மாவாதான் இருக்கும். தாவரங்களா இருக்கட்டும், விலங்கினமா இருக்கட்டும், எல்லாமே வந்து புழு ஆன்மா. இப்ப நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்காக மனுஷ பிறவி இருக்கிறோம். விலங்கினத்துக்கு யாருக்குமே கர்மாங்கிறதே கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு சட்ட திட்டத்தோட அது வந்து வாழுது. நம்ம தான் சட்டத்தை மீறி வாழ்றோம். அது வந்து ஒரு பசிக்கும் போதுதான் ஒரு உயிரை கொன்னு சாப்பிடும். அதுக்கு மேல தொடாது. அதே போல யானைகள்லாம் பாருங்க, அது எவ்வளவு பெரிய உருவம், ஆனா அசைவம் சாப்பிடாது. அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. காட்டுலதான் இருந்தாலும் அது அசைவங்கிறது சாப்பிடாது. காட்டுல இருந்தா வீட்டு விலங்கா வந்து கோயில்கள்ல அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து வளர்த்தாங்க. ஆனா அது அசைவங்கிறத சாப்பிடாது. மனுஷ பிறவிகள் மட்டும்தான் ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுறோம். ஆனா ஒரு மனுஷனை கொன்னா நமக்கு சட்டங்கள் இருக்கு. சட்டத்துக்கு தண்டனை வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து நம்ம விலங்கினத்தை கொன்னா நமக்கு சட்டத்திட்டம் எப்படி இருக்கு, கடவுள்களால நம்ம உடம்பால நம்ம எப்படி அனுபவிப்போம் அப்படிங்கிறதுதான் இருக்கு இந்த அத்தியாயம் 2ல. சோ அது எப்படி எல்லாம் அனுபவிப்போம், நம்ம கர்மாவை சேர்த்து வச்சு அது எப்படி ஆகும் அப்படின்னா, ஒரு உயிரை கொன்னா நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் எப்படி இருக்கு, நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல வச்சா இன்கிரிமெண்ட் வருதுல்ல, சோ அது வந்து பணம் வந்து சேர்ந்துகிட்டே போகும். அதே போலதான் நம்ம கர்மாவும் சேர்ந்துகிட்டே போகும். மனித பிறவி அது பரிணாம வளர்ச்சி அடையும் போது அது என்ன ஆகும்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த இந்த பொருளை சாப்பிடக்கூடாது, இதனால் நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது, அதனால இதை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வருவோம். அதன் பிறகு என்னவோ கடவுளுக்கு பயப்படுவோம். கடவுளுக்கு பயந்தோம் நம்ம நம்ம வந்து இந்த அசைவத்தை விட்டு வெளியே வருவோம். ஒரு உயிரை வந்து கொல்லக்கூடாது அப்படிங்கிற தன்மையில இருந்து வெளியே வரும். அதன் பிறகு என்ன பண்ணுவோம், தியானம் பண்ண உட்கார ஆரம்பிச்சோன்னா நம்ம என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் வழி நடத்தி போகணும் அப்படிங்கிறது தெரியும். அதுவும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா. கர்மாவை சேர்த்து வச்சுக்கிட்டே போகக்கூடாது. கர்மாவை கழிக்கிறதுக்கு என்னன்னா, மனித பிறவி எடுத்ததே அதுதான், கர்மாவை கழிக்கிறதுக்கு. ஒரு உடம்புல ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா, அவங்க கர்மாவை கழிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க கர்மாவை கழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்க உணர்ந்துட்டாங்க, நம்ம வந்து இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உணர்வாங்க. அந்த உடம்பு சரியில்லாத போகும்போதுதான் ஒருத்தவங்க தப்பு பண்ணது வந்து முழுமையா உணர்ந்து அதுல இருந்து வெளியே வரத்துக்கு பார்ப்பாங்க. சோ அது ஒண்ணு இருக்கு. மனித மனித ராஜ்யத்துல கூட வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை தான் வந்து இருக்கு. ஆனா ஆஹ் மிருக ராஜ்யத்துல வந்து தனிப்பட்ட ஆன்மாவா இருக்கிறதே கிடையாது. அது வந்து ஆன்மா மறுபிறவி எடுக்கும்போது மட்டும்தான் சுய தனித்துவம் சொல்றாங்க. இத வந்து மனித பிறவி எடுக்கும்போது சுய தனித்துவம். அது வந்து 3 உடலா பிரிக்கிறாங்க. அது வந்து எப்படி அப்படின்னா, சூட்சும உடல், பௌதிக உடல், அப்புறம் வந்து மன உடல் அப்படிங்கிற 3 பொருளை கொண்டுதான் நம்ம இந்த உடல், இந்த பௌதிக இந்த பூமியில வந்து பிறக்கிறோம். சோ மன உடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அது வந்து சாஃப்டானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கடினமானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மனித உடல், பௌதிக உடல் அப்படிங்கிறது கடினமா இருக்குல்ல. சோ அத வந்து சொல்லுவாங்க. அதே போல வந்து அந்த சூட்சம உடல் அப்படிங்கிறாங்கல்ல, சூட்சம உடல் எப்படி அப்படின்னா, நம்ம உடலை நம்மளே பார்ப்போம். சூட்சம உடல் நம்ம உடம்புல இருந்து நம்ம ஆன்மா வெளியே வருது. அது எது வந்து வெளியே வந்து அதனுடைய ஆன்ம வளர்ச்சி அடையறதுக்கு
வெகு தூரம் போகணும், நான் இதை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு வெகு தூரம் போகணும்னா ஒரு சிலருக்கு வந்து விழிப்புணர்வா ஆஹ் தியானத்தின் மூலமா தூங்குனாங்கன்னா கரெக்டா தெரியும் நமக்கு. இந்த தியானம் வந்து நமக்கு எங்கெங்கெல்லாம் போகுது, நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா விழிப்புணர்வு இல்லாம தூங்குறாங்கல்ல, திடீர்னு முழிச்சுப்பாங்க. அதனால ஆன்மா வந்து வெகு தூரம் போக முடியாது. அதனால என்ன பண்ணும்னா, நம்ம உடம்ப விட்டு வெளியே வந்து நமக்குள்ளேயே சுத்தி வரும். இவங்க எப்ப முழிச்சுப்பாங்களோ, முழிச்ச உடனே அந்த ஒரு முழிச்ச உடனே நம்ம ஆன்மா வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்துடும். ஸோ அதையும் வந்து சொல்றாங்க. அதனாலதான் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். தியானம் பண்ணாதான் நம்ம ஆன்மா வந்து ஃப்ரீயா செயல்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து கர்ம விதிப்படி நாம செய்யறது வந்து ஒரு சுயநலமான செயல். சுயநலத்தை வந்து சுயநலமா செய்யறோம் பாத்தீங்களா, அதுதான் கர்மாவை சேர்த்து வச்சுக்கிறது. சுயநலம் அப்படின்னா வந்து நமக்கு தான் எல்லாமே, நம்ம யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல எல்லாமே என்ன பண்றோம், சுயநலமா சேர்த்து வச்சுக்கிறோம். ஒரு மனசு ஒரு என்ன சொல்றது, ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது. இப்ப நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாமே வந்து மத்தவங்க துன்பம் வந்து ஏற்படாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். இப்ப நம்ம வந்து வெளியே போறோம், ஏதாவது ஒரு இஷ்யூஸ் நடந்துச்சு, தெரியாம இடிச்சிடறாங்கன்னு வச்சுப்போம். நம்ம மேல இடிச்சிடறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சாரி சொல்லிட்டாங்கன்னா கம்முன்னு வந்துடும். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி திட்டும் போது அவங்க வெளியே சொல்றாங்களோ இல்லையோ, ஆனா திட்டுறவங்க வந்து கர்மா திட்டி வச்சுப்பாங்க. ஸோ அது அந்த ஒரு சின்ன கர்மா கூட கர்மா தான் நமக்கு. யார் ஒரு மனசும் கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து எஞ்சி இருக்கிறது வந்து கணக்குல சேர்த்துக்கிட்டே போகுது. இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓவர் டிராஃப்ட்னா வந்து பேங்க்ல அக்கௌண்ட் சேர்ந்துக்கிட்டே போகுது. அத வந்து 3 விதமா பிரிக்கிறதுக்கு சொல்றாங்க. பரிணாம வளர்ச்சி அடையிறது, கர்ம விதி. இத வந்து என்ன சொல்றாங்க, கர்ம விதி. இப்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவன் கர்மாவை அவன் அனுபவிக்கிறான், அதனாலதான் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே வந்து இது வந்து விலங்கு ராஜ்யத்துக்கு வந்து இது வந்து பொருந்தாது. விலங்கு ராஜ்யத்துக்கு வந்து இது வந்து ஏன் பொருந்தாது அப்படின்னா, அதனுடைய கர்மா வந்து என்னன்னா மனசுல வஞ்சகம் அப்படிங்கறது வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம், நாளைக்கு அவன் கஷ்டப்படுவான், நம்ம கஷ்டப்பட பார்த்து சிரிக்கிறான்ல அப்படிங்கிறது விலங்கினத்துக்கு கிடையாது. அது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் இதுக்கு நமக்கும் மனிதனுக்கும் விலங்குக்கும் கர்மாங்கிறது மனுஷ ஜென்மத்துக்கு மட்டும்தான். பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த கர்ம விதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத வந்து ஆஹ் சுயம் சுயம் அல்லது மன உடல் சொல்றாங்க. இத வந்து சுய சுய உடல் அல்லது மன உடல் ரெண்டே சொல்றாங்க. இது வந்து சூட்சம உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 உடல் சொன்னல, சோ அது வந்து சுயம் அல்லது மன உடல் சொல்றாங்க, சூட்சம உடல் சொல்றாங்க, அப்புறம் வந்து பௌதிக உடல் 3ஆ வந்து பிரிக்கிறாங்க. இதுல வந்து எப்படி அப்படின்னா, ஆஹ் மனதளம் மன உடல் வந்து சூட்சம மற்றும் பௌதிக உடல் உபயோகிக்குமா, மனசை வந்து பௌதிக உடல் வந்து உபயோகிக்குமா மனசை. நல்லது கெட்டது தெரியாம வந்து நம்ம கெட்டது நிறைய செய்யறோம்ல, நம்ம மனசு சொல்ற மாதிரி கேட்கிறோம். சோ அதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூட்சமா அப்படின்னா வந்து அது வந்து சுயநலம் அப்படிங்கறது சொல்றாங்க இல்லையா. சாரி மாஸ்டர், மனசும் மனசு சொல்றத வந்து பௌதிக உடல் கேட்டு செயல்படுது. ஆனா வந்து ஆன்மா வந்து என்ன சொல்லும் அப்படின்னா கரெக்டான வழியை தான் காமிக்கும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம தியானம் பண்ணதான் வந்து நம்ம மனசும் கரெக்டா சொல்லும், சரியான வழியை காட்டும் அப்படிங்கிறதும் இருக்கு. இதுல வந்து காரண நிலையில இருந்த அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு, காரண உடல்ல இருந்து அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு, கர்ம உடல்ல இருந்து மறுபிறவி எடுக்கிறதுக்கு இந்த 3 வித உடலும் வந்து தேவைப்படுது அப்படி சொல்றாங்க. மன உடல் வந்து அடர்த்தியானது, மன உடல் வந்து கொஞ்சம் அடர்த்தியானது. ஆனா வந்து பௌதிக உடல் வந்து மிக கடினமான அடர்த்தியானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
மேலும் வந்து அதை வந்து பௌதிக உடல் அல்லது பௌதிக தளத்துல வாழ்றதுக்கு ரொம்ப அதிகமா மன உடல் அப்படிங்கிறது தேவைப்படுது. அது எப்படி அப்படின்னா மனுஷன் வந்து கர்மாவை கழிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆசைப்பட மாட்டான். அவன் எப்படி ஆசைப்படுவான்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆசைகள் அதிகரிக்க என்னென்ன தவறுகள் பண்ணணுமோ அது எல்லாமே பண்றாங்க. ஏன்னா நம்ம வந்து விலங்கினத்துல இருந்து மனுஷனுக்கு வந்திருக்கோம். அது வந்து ஆனா வந்து அதோட எல்லையை தாண்டாது. ஆனா நம்ம எல்லையை தாண்டி செயல்படுவோம். ஏன்னா நம்ம வந்து ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம நிறைய தவறுகள் பண்றோம். அது வந்து கழிக்கிறதுக்கு தான் இந்த ஆன்மா வந்து நமக்கு மன கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வந்து உனக்கு தம்பி வந்து இறந்தது கூட உனக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கு, நீ கடவுளை திட்டின. ஆனா வந்து சூட்சமா வந்து அவன் வந்து மன தைரியத்தோட பொது நலமா வந்து சார்லஸ் நினைச்சதுனால அந்த இடத்துல போய் சீக்கிரமா வந்து அவங்க உடலை விட்டு போயிட்டு அடுத்த ஜென்மத்துக்கு அவங்க வந்து தயாராகி போறாங்க. அடுத்து வந்து அவங்க இன்னும் நல்லா செயல்படுறதுக்காக தான் சீக்கிரமா இந்த உடலை விட்டு அவங்க போயிருக்காங்க அப்படின்ட்டு ஹென்ரிக் சொல்றாங்க. அடுத்த நாள் வந்து இவர் சொல்றாரு, ஆச்சாரியா வந்து அடுத்த நாள் வந்து 3வது அத்தியாயத்துல வந்து சொல்றாரு, ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு ஆக்சிடென்ட்னா வந்து அம்மா, அப்பா, குழந்தைங்க 3 பேர் போறாங்க வண்டியில. அது என்ன ஆகுதுன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல குழந்தை மட்டும் இறந்து போகுது. குழந்தை மட்டும் இறந்து போகுது அப்படின்னா அது வந்து அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கர்மா கழிக்கிறது. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஒரு சூட்சும பௌதிக உடல்ல இருந்து வெளியேறி அதுக்கு வந்து எல்லாருமே தெரியும். ஸோ ஆக்சுவலா வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பாங்க, ரிலேஷனை பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க மேலோகத்தை போய். அவங்க ஹாப்பியா தான் இருப்பாங்க. ஆனா இவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க, ரொம்ப அழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா கர்மாவை கழிக்கிறாங்க. ஸோ அவங்க நிறைய வந்து அக்கௌண்ட்ல நிறைய கர்மா சேர்த்து வச்சிருக்காங்க இல்லையா, அந்த கர்மா இந்த சின்ன வயசுலயே இந்த குழந்தை இறந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அதன் பிறகு என்ன ஆகுது, ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அதே குழந்தை வந்து திரும்ப பிறக்கிறாங்க அவங்களுக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கர்மாவை கழிச்ச பிறகு இந்த குழந்தை திரும்பியும் வந்து நம்ம கத்துக்கிறது 5 வயசு வரைக்கும் தானே கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்பியும் வராங்க. ஸோ நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டு நம்ம இந்த உடலை விட்டு போயிட்டோம்னா இதோட ஸ்டாப் ஆகும். நம்ம அடுத்து மேல கத்துக்கணும் அப்படின்னா திரும்ப பௌதிக உடலை எடுத்துட்டு வரணும். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆஹ் உடல் வந்து நமக்கு நிரந்தரம் கிடையாது. அது வந்து அடுத்த உடலுக்கு ஆன்மாக்கு அழிவே கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆஸ்ட்ரல் டிராவல்ல வந்து உன் தம்பி சாகல, அடுத்த பிறவி எடுக்க போயிருக்காரு அப்படிங்கறத அழகா வந்து ஹெட்ரிக் வந்து ஆஹ் ஆச்சாரியார், உயர் உலக ஆச்சாரியார் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப ஆக்சிடென்ட் ஆனப்ப அந்த குழந்தைய என்ன பண்ணிருக்கு, உயர் உலகத்துக்கு போயிட்டு ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்து இப்ப நம்ம வந்து கம்மியா தான் கத்துக்கிட்டோம், இப்ப நம்ம வளர்ச்சி ஆகணும்னா நம்ம திரும்ப பௌதிக உடல் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதே அம்மா அப்பாவுக்கு வந்து பிறக்கிறாங்க. அதையும் வந்து அழகா சொல்லியிருக்காங்க. தூங்கும் போது பாருங்களேன், நம்ம ஆஹ் நினைச்சு பார்ப்போம். தூங்கும் போது 2 விதம் இருக்கு. அதாவது விழிப்புணர்வோடு தூங்குறதுக்கும் விழிப்புணர்வு இல்லாம தூங்குறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. விழிப்புணர்வோடு தூங்குறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணும்போது காலையில முழிக்கும் போது எல்லாமே தெரியும். நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் நம்ம இங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும். ஆனா விழிப்புணர்வு இல்லாம தூங்கும்போது என்ன ஆகும், ஏதோ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப பழைய மாதிரி அந்த பழைய நினைவுக்கு வந்துருவாங்க. இப்ப அந்த குழந்தை இறந்து போச்சு. அப்ப என்னாச்சு, அவங்க தூங்கும் போது அந்த குழந்தை கூட எல்லாம் பேசினாங்களாம். எப்படி இருக்கு எல்லாமே பேசினாங்களாம். அவங்க ரிலேஷன் கூட எல்லாம் பேசினாங்களாம். ஆனா காலையில எந்திரிக்கும் போது என்னாச்சு, திரும்ப குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த மனசு கஷ்டத்தை அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தியானங்கிறது தெரியாது. நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படிங்கிறது நம்ம போயிருக்கோங்கிறது தெரியல. அதனால இதுவே தியானத்துல இருக்கவங்க விழிப்புணர்வோடு நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம இது வந்து ஆஸ்ட்ரலா நடக்கும்போது நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஆஸ்ட்ரலா நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம், நம்ம பிள்ளை வந்து அடுத்த பிறவி எடுக்கும், நமக்கே கூட வந்து பிறக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாமே வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு வந்து
பரிணாம வளர்ச்சிங்கிறது மெதுவா தான் நடக்கும். உடனே நடக்காது. பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது மெதுவா தான் நடக்கும். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எல்கேஜி படிக்கிறோம், யுகேஜி படிக்கிறோம். அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் காலேஜ் இப்ப யூனிவர்சிட்டி போய் நம்ம படிச்சு ஒரு டாக்டராவோ, இன்ஜினியராவோ, ஒரு டீச்சராவோ நம்ம நல்லா இது பண்றது கொஞ்சம் கொஞ்சமா தான் டிராவல் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்க முடியும். அதே போலதான் இந்த ஆஸ்ட்ரல் டிராவல்லயே வந்து நம்ம குறிப்பிட்ட அளவு கற்றது கையளவு கல்லாதது உலகளவு சொல்லுவாங்க. அதே போலதான் நம்ம இந்த ஆஸ்ட்ரல் டிராவல்லயே வந்து கத்துக்கிட்டது நம்ம இன்னைக்கு 10th வரைக்கும் படிச்சு ஒரு பையன் இறந்துட்டானா அந்த 10th நாலேஜோட தான் இருப்பாங்க. அவங்க அடுத்து படிச்சு வரணும் அப்படின்னா திரும்ப பௌதிக உடல் எடுத்து அதன் பிறகுதான் வந்து அவங்க கத்துக்கிட்டதை திரும்ப வந்து ரினிவல் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க. இப்போ வந்து ஆஹ் எல்லாத்துக்கும் உயிர் இருக்குன்னு பார்த்தோம்ல, கல்லு மண்ணு. இப்போ வந்து மலைப்பகுதி எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு. அதை பார்த்தோம். அது எப்படி உடைஞ்சி கல்லா மாறுது, மண்ணா மாறுது. அதன் பிறகு வந்து செடி கொடியா நமக்கு பழங்கள் தருது, காய்கறிகள் தருது. அதன் பிறகு என்ன பண்ணுது, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு விலங்கினமா மாறுது. அதன் பிறகு காட்டு விலங்குகள் வீட்டு விலங்குகளா மாறுது. வீட்டு விலங்குகள் என்ன பண்றோம், மனுஷ பிறகு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வரும். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாகி நம்ம ஆன்ம வளர்ச்சி கடவுள் நிலையை அடையறதுக்கு இந்த மாதிரி டிராவலிங் எல்லாமே தேவைப்படுது. அதுக்கு மனசு சுத்தம் தேவை. மனசு அப்படிங்கிறது நமக்கு சுத்தம் தேவை. அப்போ வந்து நம்ம தியானம் பண்ணதான் யார் ஒருவரையும் மன துன்பத்துக்கு ஆளாக்க கூடாது, யார் மனசு கஷ்டப்படாமல் நடக்க கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. யாருனாலும் சரி, நம்ம ஒரு மீனை சாப்பிடுறோம், ஒரு ஆடை கோழி இது பண்ணி சாப்பிடுறோம். அது எல்லாமே நமக்கு சாபம் அப்படிங்கிறது. அது வந்து சாபம் விடுறது கிடையாது. அது வந்து நம்மளை பார்த்து இப்படி என கொள்றியே அப்படின்னு சொல்லும்ல. அதனுடைய இதெல்லாம் வந்து மாறி நம்ம ஆன்ம வளர்ச்சி அடையணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வருவோம். இன்னைக்கும் வந்து நானு 5 வருஷமா மெடிடேஷன்ல இருக்கேன். இன்னமும் எனக்கு மனசு கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். எனக்கு இன்னமும் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்ப நான் என்ன பண்ணுவோம், தினமும் தியானம் பண்ணதான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கர்மாவை இன்னமும் நிறைய கழிக்க வேண்டியது. கழிச்சாதான் நான் ஆன்ம வளர்ச்சி அப்படிங்கிறது அடைய முடியும். அது எப்படி அப்படின்னா வந்து நான் வந்து ஸ்டார்டிங்ல இப்ப எனக்கு 45 வயசு ஆகுதுன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளவு அசைவத்தை சாப்பிட்டுருப்பேன், எவ்வளவு பேர் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருப்பேன். அது எல்லாமே எனக்கு ஞாபகம் வருது. அதே போல எனக்கு வந்து எத்தனை பிறவிகளை ஒரு வாட்டி எனக்கு தியானத்துல ஒரு 200 பிறவி எடுத்த மாதிரி, அதாவது ஊர்வன விலங்கினமா அந்த மாதிரி வந்து நிறைய வந்து பிறவிகள் எடுத்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அப்போ வந்து நான் யோசனை பண்ணேன், எனக்கே இப்படி எல்லாம் கனவு வருது. ஆனா எனக்கு மெடிடேஷனை வந்த பிறகுதான் இது காமிச்சது. இதெல்லாமே வந்து நான் டிராவல் பண்ணிதான் வந்து இந்த மனசு இதுக்கு வந்திருக்கேன். ஆனா தெரியாம நான் என்ன பண்ணேன், நிறைய அசைவம் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஆனா இந்த மெடிடேஷனுக்கு வந்த பிறகுதான், அது 1 வருஷம் சாப்பிட்டேன். மெடிடேஷனுக்கு வந்த பிறகு 1 வருஷம் சாப்பிட்டேன். அதன் பிறகு வந்து ஹெல்த் ப்ராப்ளம், வீட்டுல இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லை, எல்லா மனசு கஷ்டமா ஒன்னா வந்த பிறகுதான் டோட்டலா விட்டேன் நான். ஆனா வந்து இத்தனை வருஷம் இதை வந்து நான் இன்னும் கழிக்கணும் இல்லையா? அதனால வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூஸும் வந்தது, எல்லாமே வந்தது. எல்லாமே மெடிடேஷனை வந்து எனக்கு காமிச்சது. நீ இவ்வளவு பண்ணி இருக்கே, அப்ப உனக்கு இன்னும் கர்மாக்கள் இருக்கு, நீ கழிக்கணும் அப்படின்னா நீ நல்லது செய், 4 பேருக்கு நல்லது செய். நம்ம 10% நம்ம வந்து வருமானத்தை வந்து தேடுறோம் அப்படின்னா 10% யாருக்கா உதவி பண்ணு. உதவி எப்படி பண்ணணும் அப்படின்னா, தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்து நம்ம உதவி பண்றது வேஸ்ட். அது என்ன ஆகும், அவங்க திரும்ப வந்து அவங்க கஷ்டப்படுமா, நான் வந்து இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னா நம்ம அன்னைக்கு கொடுத்தோம் இல்லையா, அவங்க நமக்கு செய்யலாம்ல அப்படிங்கறது தோணும். அத மாதிரி வந்து செய்யக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். யாருன்னே தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணா நம்ம அதை எதிர்பார்க்க போறது கிடையாது. அப்ப என்னுடைய கர்மாங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். சமப்படுத்தணும். நம்மளுடைய கெட்ட கர்மாவை வந்து நல்ல கர்மா செய்து சமன்படுத்தினாதான் நம்மளுடைய கர்மா டோட்டலா கழிஞ்சு நம்ம மறுபிறவியை கழிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அழகா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒவ்வொன்னா வந்து எழுதி
ஹென்றி வந்து எழுதுறாரு. அப்போ சூட்சும உலக உயர் உலக ஆசான் வந்து ஆச்சாரியா கேட்கிறாரு, இன்னைக்கு நீ எழுதி முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எழுதுறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ வந்து ஹென்றி சொல்றாரு, அது உயர் உலக ஆச்சாரியா சொல்றாரு, நீ எழுதியத வந்து என்கிட்ட ஆஸ்ட்ரலா வந்து நீ என்கிட்ட சொன்ன உன் உடலை விட்டு என்கிட்ட வரும்போது நைட்டு தூங்கும் போது உன் உடலை விட்டு வரும்போது என்கிட்ட சொன்ன இந்த மாதிரி நான் வந்து நீங்க சொன்னது எல்லாமே எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உன் நோட்ட காமி அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப வந்து இவர் வந்து எல்லாமே எழுதி வச்சது எல்லாமே கரெக்டாம். ஒண்ணுமே கரெக்ஷன் பண்ணலையாம். கொஞ்சம் கொஞ்சம் விடுபட்டு போனதை மட்டும் அவர் என்ன பண்ணாராம், ஃபில் பண்ணாராம். அதுவும் எப்படி ஹென்ரியே தான் ஃபில் பண்ணியிருக்காரு. அது வந்து அது ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரல் ரைட்டிங் அது ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து எழுதி வச்சிருக்காரு போல் இருக்கு. அது வந்து கரெக்டா 11 மணிக்கு வருவாராம். 1 மணி வரைக்கும் இருப்பாராம். எப்படி இவர் வந்து இவ்வளவுதான் கேட்டா போதும் எனக்கு இதுக்கு மேல வேணானா அந்த உயர் உலக ஆச்சாரியா என்ன பண்ணுவாராம், கிளம்பிடுவாராம். திரும்ப அடுத்த நாள் அதே டாபிக்ல வந்து நிற்பாராம். ஸோ இன்னைக்கு வந்து நீ வந்து இந்த இது பண்ணல முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து கேட்பாராம். இதே போலதான் வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் வந்து நடக்கும். மறுபிறவி அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து எப்படி அப்படின்னா நீ ஃபுல்லா வந்து எந்த ஒரு பயமும் இல்லாம நல்லதே செய். யாரு திட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நம்ம போற பாதை கரெக்ட் அப்படிங்கறது நம்ம டிராவலிங் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய கர்மாக்கள் கழியும். நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு அடுத்த ஜென்மம் கிடையாது, பரிணாம வளர்ச்சி ஜென்மம் கிடையாது. ஸோ எல்லாமே பரிணாம வளர்ச்சி தான். இப்போ வந்து தாவரத்துல இருந்து நம்ம வந்து விலங்கினத்துக்கு வந்திருக்கோம். விலங்கினத்துல இருந்து மனுஷ பிறவிக்கு வந்திருக்கோம். மனுஷ பிறவில இருந்து நம்ம உயர் உலகத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. யாரையும் ஒருத்தரையும் திட்டக்கூடாது. நிறைய புக் படிக்க சொல்லுங்க. நம்மளுடைய இந்த புக்கு நம்ம பாடப்பகுதி தான். நான்லாம் வந்து தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பாடப்பகுதியை மட்டும் தான் படிச்சிருந்தேன். நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். 10th புக் படிச்சேன், +2 புக் படிச்சேன், காலேஜ் படிச்சேன், எல்லாமே படிச்சேன். ஆனா மத்த புக்ஸ் எல்லாம் நான் இது வரைக்கும் படிச்சதே கிடையாது. ஸோ இந்த 5 வருஷமா தான் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் வந்து இவ்வளவு நாலேஜஸ் இருக்கு. நான் வந்து எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. எனக்கு 3 வயசு இருக்கும் போதே இறந்துட்டாங்க. அப்பெல்லாம் எங்க அப்பா இருந்திருந்தாங்கன்னா நான் படிக்க வச்சிருப்பாங்களே என்ன அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா எங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன படிக்க வச்சாங்க. அப்ப என்ன இருக்கு, அந்த டைம்ல இவங்க வந்து எங்க அப்பா மறுபிறவி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்காங்க. ஸோ நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம இப்படியா படிக்க வைக்க முடியல, இந்த மாதிரி படிக்க வைப்போம்னு சொல்லி வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரிதான் வந்து பரிணாம வளர்ச்சி வந்து அடைஞ்சிட்டே வருது. இதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்க மாஸ்டர். யாரையுமே வந்து திட்டாதீங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு கூட அன்பா சொல்லி திருத்தத்துக்கு பார்க்கணும். ஸோ நம்ம சண்டை போட்டா நம்ம பிரச்சனைகள் வளர்ந்துகிட்டே தான் போகும். இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம அமைதியா உட்கார்ந்தா உயர் உலக ஆசான் வந்து நமக்கு கரெக்டா வழிகாட்டுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஆன்ம வளர்ச்சியில வந்து ஆன்ம பயணத்துல வந்து அதான் சொல்றாங்க, உயர் உலக ஆசான் நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து ஒருத்தர் வந்து ஒரு 10, 20, 10, 15 வயசுல வந்து ஒரு பையன் வந்து ஒரு யங் ஸ்டேஜ்ல இறந்துட்டாராம். அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஸோ அதே வந்து இங்க சொல்லியிருக்காங்க, அவங்க அம்மா அப்பாக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்போ வந்து ஆஸ்ட்ரலா வந்து அவங்க நிறைய பேசியிருக்காங்க அவங்க பையன்கிட்ட. ஆனா வந்து என்ன பண்றாங்க, பௌதிக உடலுக்கு வந்தவொன்னா அவங்க மனசு கஷ்டம் திரும்ப அதிகமாகுது. அந்த மாதிரி வந்து தியானம் பண்ணதான் இவங்க வந்து மறுபிறவிக்காக அடுத்த ஆன்ம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இன்சிடென்ட் நடக்குது பாத்தீங்களா, திடீர் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆன்மா உடலை விட்டு வெளியே போகுதுல்ல. சோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய அனுபவத்துக்காக தான் இந்த ஆக்சிடென்ட்ல தான் என்னுடைய ஆன்மா வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்காக தான் வருமா. சோ அதனால வந்து அந்த மாதிரி இறந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அது என்ன ஆகும், அந்த ஆன்மானா உடனே வந்து மேலுலகத்துக்கு போவாது. அந்த உடலை அடக்கம் பண்ற வரைக்கும் அங்கதான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்குமா. சோ அந்த ஆன்மா வந்து அந்த உடலை அடக்கம் பண்ண பிறகுதான் நமக்கு என்ன வழியோ அதை தேடி போகும். சோ இந்த தியானம் தெரியாதவங்க அப்போ வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா
அங்கேயே சுத்தமா எங்க போறாங்கன்னு தெரியாது. ஏன்னா வீட்டுல ரிலேஷன்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க. சோ இவங்க எல்லாம் அழுகுறாங்களே, நம்ம எங்க போறது, இவங்க கிட்ட போக முடியலையே, இவங்க கிட்ட பேச முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து அந்த ஆன்மாக்கு இருக்குமா. அப்போ வந்து அந்த தியானங்கிறது எல்லாருக்கும், அதாவது அவங்க கத்துக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம தெரிஞ்சதை சொல்லி கொடுத்தா அந்த டைம்ல கூட அதுக்கு யூஸ் ஆகும். அந்த ஆன்மா வந்து திடீர்னு வெளியே வரும்போது கூட நமக்கு இந்த ஞாபகம் வந்து வருமா கண்டிப்பா. ஏன்னா அந்த ஒரு பாடத்தை வந்து கத்துக்கிட்டாங்கன்னா அந்த பாடம் வந்து என்னைக்கா இருந்தாலும் அந்த பாடத்துல இருந்து திரும்ப டிராவல் பண்ண பௌதிக உடலை எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே வந்து இந்த கண்ணை மூடி தியானம் பண்றது எவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா சொல்லணும் அப்படிங்கறத ஹென்ரிக் வந்து உயர் உலக ஆசான்னு சொல்றாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து நீ இன்னைக்கு சொல்லி தரத ஒவ்வொருத்தருக்கும் நீ சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா இந்த அத்தியாயம் 1, 2, 3 3த்துலயே வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆகி எப்படி அந்த ஆன்மா டிராவல் பண்ணுது அப்படிங்கிற வரைக்கும் இந்த இதுல முடிச்சிருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க மாஸ்டர். எனக்கு வந்து நான் இந்த 3 அத்தியாயத்துல இருந்தும் சொன்ன ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே உயிர் அப்படிங்கிறது இருக்கு. கல்லு, மண்ணு, மலைப்பகுதி, செடி, கொடி எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதன் பிறகு வந்து என்ன, நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் இந்த குரூப் சோல்ல இருந்து தனி சோலுக்கு நம்ம வந்து டிராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அதை எப்படி எப்படி கழிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லது செய்து நம்மளுடைய யார் மனசை துன்பப்படுத்தாத அளவுக்கு நம்ம பேச்சும் நம்மளுடைய நடவடிக்கை எல்லாமே இருக்கணும்னு சொல்லி சொன்னோம். ஸோ ஒரு ஆன்மா அப்படிங்கிறது ஒரு ஆக்சிடென்ட்ல வெளியே வந்தாலும் அது எப்படி டிராவல் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கான்செப்ட்ல இருந்து மாஸ்டர் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்களும் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, நன்றி மாஸ்டர். தேங்க்யூ. பஸ்ல தான் வந்தேன். மேடம் வணக்கம் மேடம். நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். ஆனா கூட இவங்க பேசுறது ரொம்ப நல்லா, இவ்வளவு நேரம் பேசுனதுல கடைசியில அந்த ஆன்மா வந்து கடைசி நேரத்துல இப்படி இருக்கும், இங்கேயேதான் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான். அது உண்மையாங்க மேடம்? கரெக்டுங்களா? என்ன சொல்றீங்க? ஒரு வாட்டி சொல்லுங்க. இல்ல, இந்த கடைசியில அவங்க சொன்னாங்க இல்லையா, ஆன்மா வந்து உடலை விட்டு போனா கூட இங்கேயேதான் கொஞ்சம் சுத்திட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்படிதானே மேடம் சொன்னீங்க? எனக்கு தெரியும். அது வந்து எப்படின்னா வந்து நம்ம உடலை அடக்கம் பண்ற வரைக்கும் அங்க இருக்கும். நம்ம உடல் வந்து அடக்கம் பண்ற வரைக்கும் அங்க இருக்கு. ஏன்னா வந்து அந்த உடலை வந்து பார்க்கும். நம்ம இவ்வளவு நாள் அங்க இருந்தோம்ல, அந்த உடலுக்குள்ளதானே இருந்தோம் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வுல வந்து அங்கதான் இருக்கும். அந்த உடலை அடக்கம் பண்ண பிறகுதான் அதனுடைய டிராவல் எங்கேயோ அங்க போகும். சோ ஆக்சுவலி அது என்னன்னா பாடி அட்டாச்மெண்ட். பாடியோட அட்டாச்மெண்ட் இப்போ பாடியை விட்டு வந்தாலும் அந்த பாடியில இவ்வளவு நாள் இருந்து அந்த அட்டாச்மெண்ட் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு புடவை வந்து கிழிஞ்சிருச்சு, அது எடுக்கவே நமக்கு மனசு வராது இல்ல. ஐயோ என் புடவை ஐயோ கிழிஞ்சிருச்சு, அது எப்படியாச்சும் கிளியர் பண்ணி அந்த கிழிஞ்சது தெரியாம போட்டுக்கலாம் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த உடல் வந்து கிழிஞ்சு தொலைஞ்சு பழா போனாலும் ஆன்மாக்கு வந்து அத திரும்ப வர முடியுமா, திரும்ப அதுல இருக்க முடியுமா, அத கொஞ்சம் பாத்துக்கலாமே அப்படி பாத்துக்கிட்டு குடுக்கறோம். அந்த மாதிரி ஆன்மா வந்து இருக்கும். சோ இப்போ யார் வந்து பாடியை திரும்பி பார்க்க மாட்டாருங்கன்னா கம்ப்ளீட் ஆன்ம ஞானம், கம்ப்ளீட் ஆன்ம ஞானம்ல இருக்கிறவங்க உடல் பிரிஞ்ச உடனே திரும்பி கூட உடலை வந்து பார்க்க மாட்டாங்க. இந்த உடலை விட்டாச்சா திரும்ப சூக்ஷ்மத்துல போயிடுவாங்க. சூக்ஷ்ம உடல் திரும்ப விடணும், அதுல இருந்து போயிட்டு இன்னொரு உடல் அதை விடணும். இப்படி நம்ம 4 உடல் 5 உடலை விட்டுட்டு அங்க மனசுல கலக்கணும். சோ இந்த மாதிரி ஆன்ம ஞானம் முழுக்க பெற்றவங்க இப்படி ஒவ்வொரு உடலா டக்கு டக்கு டக்குன்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. எப்பவுமே திரும்ப பாடிய பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம 3 உடல் தானே பார்த்திருக்கோம். மன உடல், சூழ உடல், சூட்சும உடல், இந்த 3 உடல் தான் பார்த்திருக்கோம். சோ இந்த 3 உடல்ல இருந்து உயிர் வெளியே போகும்போது இப்படிதான் இருப்பாங்க. அப்படி கிடையாது. அந்த நாலேஜ், சோல் நாலேஜ் எவ்வளவு ஹையஸ்டா இருக்கோ
உடலை பார்க்க மாட்டாங்க. ஸோ சோல் நாலேஜ் குறைய குறைய அந்த உடலோட அட்டாச்மெண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ இங்க இங்க வந்து இன்னும் இவங்களுக்கு கம்ப்ளீட் சோல் நாலேஜ் வரல. அதனால அந்த உடலோட அவங்க வந்து இது பண்றாங்க. ஜென்ரலி உடலை விட்டு வந்த உடனே ஒரு சோல் வந்து அவ்வளோ ரிலீஃப். எப்படின்னா ஒரு ஜெயில இருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ரீடம் அந்த மாதிரி இருக்குமா ஜென்ரலி. அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதுப்பா இதுலயே நான் வந்து இந்த ஒரு அப்படியே அடக்கி இருந்தேனே, இதுல இந்த உடல்ல வந்து நான் என்ன அடக்கி வச்சிருந்தேனே, இப்ப எனக்கு ஃப்ரீயா இருக்கு அப்படி வெளியே வந்த உடனே அந்த ஃப்ரீனஸ் வந்து ஃபீல் பண்ணும். பட் ஆனாலும் அட்டாச்மெண்ட். அதான் அந்த குழந்தை இறந்து போனதை சொல்றாங்க. அந்த குழந்தை வந்து ஹாப்பியா இருந்துச்சாம். மேல போய் வந்து உயர் உலகத்துல போய் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சாம். ஆனா வந்து இந்த அம்மா அப்பா தான் வந்து ரொம்ப அழுது கஷ்டப்பட்டாங்களாம். ஆனா வந்து எதனால அப்படின்னா அவங்க செய்த கர்மாவை கழிக்கிறாங்க. கரெக்ட். சோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அழகா கொடுத்திருந்தாங்க. அவங்க வந்து அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக அந்த 5 வருஷம் கழிச்சு அதே குழந்தை திரும்ப நம்ம போகணும், நம்ம கத்துக்கிறது இன்னும் நிறைய இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து அந்த குழந்தை திரும்ப பிறக்குது. சோ அந்த குழந்தை அப்படின்னும் போது என்னன்னா, குழந்தை வயசுல இருக்கும்போது என்னன்னா அது இன்னும் கம்ப்ளீட் இந்த பூலோக உலகத்துல அட்டாச் ஆகல, இன்னும் இந்த மாயையில சிக்கல. அதுக்குள்ளேயே வந்து சிக்காமலே அது போனதால அதுக்கு வந்து அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டோ அந்த ஒரு திரும்ப இங்க வரணும்ன்ற அந்த தவிப்பு இல்லாம சீக்கிரமா போயிடுச்சு. அது எப்படின்னா நேத்து பார்த்த மூவி நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்ல, அது போன வருஷம் பார்த்தது ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து அது இப்பதான் மேலுலகத்துல இருந்து வந்தது. சீக்கிரமா இறந்து போகும்போது அதுக்கு இங்க அவ்வளவு அட்டாச்மெண்ட் இருக்காது. நம்ம எல்லாம் வயசு ஆக ஆக என்ன ஆச்சுன்னா இந்த மாயையில இருந்து 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 இந்த ஒரு நல்லா எடுத்து பூசிக்கும் இந்த மாயைய. அப்ப அது நமக்கு ரொம்ப பெரிய அட்டாச்மெண்ட் ஆயிட்டு நம்ம போகும்போது கூட அது அந்த தவிப்பா ஏதோ ஒண்ணு விட்டோம், ஐயோ என்னோட உடல், என்னோட ஃபேமிலி, என்னோட எல்லா பசங்க, கணவன் அப்படின்ற அந்த அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும். குழந்தைக்கு அப்படி இல்ல, வந்தது ஒரு சின்ன காலத்திலேயே திரும்ப போகும்போது அது ஏதோ ஒரு கனவு மாதிரிதான் இருக்கும் அதுக்கு. சோ அதுதான் டிஃபரன்ஸ். சோ அண்ட் இன்னும் கூட இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டத்துக்கு ஒவ்வொரு நாலேஜ் ஒவ்வொரு விதமா புரியும். இப்ப நான் சொன்னது இது என்னோட கண்ணோட்டம். இதே விஷயத்த நீங்க படிக்கும் போது உங்களுக்கு வேற மாதிரி புரியலாம். சோ இப்ப நான் சொன்னது கரெக்ட், நீங்க சொன்னது தப்புன்றது கிடையாது. அது நம்மளோட கண்ணோட்டத்துக்கு ஒவ்வொரு மாதிரி தெரியும். பட் எல்லாமே போன இதுல புத்தர் கூட சொல்லியிருக்காரு, 2 சீடர்கள் வந்து கேட்கும் போது எது உனக்கு எது சரிப்படுதோ நீ தியானத்தின் மூலமா உனக்கு எது சரிப்படுதோ நான் சொல்றது கூட நீ ஏத்துக்க வேண்டாம். கரெக்ட். உனக்கு எது சரிப்படுதோ நீ ஏத்துக்கோ. எஸ். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, எது எடுக்கிறதுன்னு என்கிட்ட கேட்காது, பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. சோ நீ ஞானத்தை கத்துக்கணும், நீ எது கரெக்ட் நீ தான் செலக்ட் பண்ணணும். நம்ம பத்ரிஜியும் அதே தானே மேடம் சொல்லியிருக்காரு இல்லையா? நீயா வந்து மெடிடேஷன் பண்ணி அதை உணர்ந்துக்கணும். நம்ம வந்து சொல்றதை வச்சுட்டு நான் எனக்கு இது வந்துச்சு அது வந்துச்சுன்னு அவங்களுக்கு வர்றது வந்து காட்சிகள் நமக்கு வரும்னு சொல்லணும். நீ அதுல போய் நீ என்ன உனக்கு தெரியுதோ என்ன கத்துக்கிறீங்களோ அதுதான் அதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நல்லா இருக்கு இந்த கதை, கேட்க கேட்க நல்லாவும் சொல்றீங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இது இன்னும் நிறைய இருக்கு மேம். இதுல வந்து நிறைய இதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து இது இருக்கா, அதன் பிறகு ஆன்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது மனுஷன்கள் மிருகத்திலிருந்து மனுஷங்களுக்கு வந்திருக்கும். அந்த குணம் கொஞ்சமாச்சு நம்ம வந்து இருக்குமா நமக்குள்ள, அந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நம்ம தனி சூழ் எடுக்கும் போது கொஞ்சம் இருக்குமா. அதை நம்ம வந்து இந்த தியானத்தின் மூலமா தான் வந்து நம்ம கழிக்க முடியுமா. எஸ் எஸ். இப்ப கூட நம்ம வந்து இந்த பிறவிகள் எடுக்கிறோம். சோ இந்த பிறவியில நமக்கு பல விஷயங்கள் தெரியாதது நம்ம பண்றோம் இல்லையா, சடனா பார்த்த உடனே அதுக்கு கனெக்ட் ஆகுறோம் பண்றோம். சோ இது எல்லாமே என்னன்னா நம்ம முன்பிறவியோட வாசனைகள். சோ அதே மாதிரி விலங்குகள்ல இருந்து நம்ம வந்து மனிதனா பிறக்கும் போது அந்த விலங்கோட வாசனைகளும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வரோம். ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் ஒரே உடனே போகாது. முன்பிறவிகளோட வாசனைகள் நம்ம சுமந்துக்கிட்டு தான் வரும். ஏன்னா இங்க வந்து நமக்கு இங்க இந்த உடல் மனம் அப்படின்றது தான் புதுசு.
ஆனா ஆஹ் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டு வந்த பல விஷயங்கள் எல்லாமே சூக்ஷ்மத்துல அதுல எல்லாமே இருக்கும். ஆனா நமக்கு ஞாபகம் இருக்காது. அதெல்லாமே இருக்கு. பட் ஆனா சம்டைம்ஸ் நமக்கு ஞாபகம் வரும், ஞாபகம் வராது. பட் ஆனா நமக்கே தெரியாம பல விஷயங்கள் நம்ம வந்து பண்ண ஆரம்பிப்போம். லைக் டான்ஸோ, பாட்டோ, டிராயிங்கோ, இல்ல சமையலோ, ஏதோ தெரியாதது ஒண்ணு நம்மளா பண்ணி வச்சிருவோம். அது எல்லாமே என்னன்னா முன்பிறவியோட வாசனைகள், அந்த பதிவுகள். அதே இதுக்கு மாதிரிதான் அடுத்த சாப்டர் இதெல்லாம் கூட வருது மேம். அதுக்கு அடுத்த எல்லாமே. சாப்டர்ல வந்து இதெல்லாம் வருது. நம்ம என்ன கத்துக்கிட்டு போறோமோ அதனோடயே நம்ம திரும்ப வந்து அந்த சூட்சும உடலுக்கு வருவோம். திரும்ப மறுபிறவி எடுக்கும் பரிணாம சரி, வளர்ச்சி. அது மாதிரி இதுலயும் சொல்றாங்க இல்லைங்க மேம், நம்ம வந்து போன ஜென்மத்துல மெடிடேஷன்ல எவ்வளவு இருக்கிறோமோ, இப்ப நம்ம வந்த உடனே சிலருக்கு தொடக்கத்துல இருந்தே பண்ணாங்க. ஆனா லேட்டா சேர்ந்தா கூட நம்ம வந்து சீக்கிரமா இதுல வந்து ஆமா, முன்னுக்கு கத்துக்கிறோம்னா, அது இன்னும் லாஸ்ட் முன்பிறவி வாசனைகள் தான். ஜென்மத்திலேயே அந்த அளவுக்கு நம்ம வந்திருப்போம். அதனுடைய தொடர்ச்சி தான். கரெக்ட். ஏற்கனவே நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில நல்லா இருந்ததுனால வருவோம் அப்படின்னு முன்பிறவியில நம்ம பண்ண பிராக்டிஸ் எவ்வளவு ஸ்டாப் ஆயிருக்கோ அந்த அந்த அப்புறம் இடத்துல இருந்து இங்க தொடக்கம் வரும். தொடக்கம் வரும். அந்த கீ தான் மெடிடேஷன் அப்படின்றது, ஒரு கீ. அந்த கீய திறந்த உடனே போன பிறவியோட கனெக்ஷன் இங்க அதோட கண்டினியூஷன் வரும். ஸோ எல்லாமே அந்த மாதிரி தான். இன்னும் ஒவ்வொரு உடலுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்பெசிபிக் இது இருக்கு. அதெல்லாம் கூட அந்த இது புக்ல வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சோலோட ரியல் ரியல் ரியாலிட்டி எங்க இருக்குன்னா மகாகாரண உடல்ல இருக்கு. அதெல்லாம் இன்னும் வரல மேம். இந்த சூட்சும உடல் இதுதான், பௌதிக உடல் இதுதான் இருக்கு. அதுக்கு அடுத்த சாப்டர் வருமான்னு தெரியல. ஒரிஜினலி நம்மளோட ரியல் கம்ப்ளீட் ரூபம் அப்படின்றது மகாகாரண உடல் அப்படின்னா சுப்ராகாசல் பாடியில இருக்கு. சுப்ராகாசல் பாடிக்கு அடுத்தெல்லாம் பாத்தீங்கன்னா உடல் கிடையாது, அங்க ஒருமை தான் இருக்கும். 6 and 7 வந்து நமக்கு ஒன்னஸ் தான். அந்த 5வது உடல் தான் நம்மளோட ரியாலிட்டி. அந்த 5வது நிலையில இருக்கிறது தான் நாம. இந்த நாம வந்து இந்த காசல் பாடி, இந்த ஆஸ்ட்ரல் பாடி, எத்ரிக் பாடி, பிசிக்கல் பாடி, இந்த 4 போர்வையை போட்டுட்டு நம்ம வரும். இதுதான் நம்ம ரியாலிட்டி. 5வது உடல் நம்ம ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி இந்த 4 உடைகளை வந்து அணிஞ்சு வருது. எஸ், ராஜேஸ்வரி மேடம் பேசுறீங்களா? அவங்க வீடியோல கால் வந்துச்சு. வந்துட்டாங்க. எஸ் மேடம், பேசுங்க. நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சூப்பரா சொன்னாங்க. எனக்கு ஆத்மான்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. இப்ப எல்லாம் இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் எப்படி பாடுறாங்களே இந்த ஏஜ்லயுமே, அது முன்னோடைய தொடர்ச்சி தான் அப்படி நான் நினைச்சுக்கிறேன். திருக்குறள் எல்லாம் அவ்வளவு மனப்பாடம் பண்ணி எப்படி சொல்ல முடியும்? இப்ப இந்த குழந்தைங்க எல்லாம் அவ்வளவு பாடுறாங்க. திருப்புகள் இதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா வருதுன்னா அது ஈஸியா, அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாதுல்ல. அது முன் ஜென்மத்துல உள்ளதானே. அதே மாதிரி ஆத்மானா பாத்தீங்கன்னா முந்தியெல்லாம் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது யாராவது இறந்துட்டாங்கன்னா அப்பதான் ஆத்மான்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க இறந்த உடனே ஆத்மா வருமா அப்படிம்பாங்க. அப்பதான் கிளாஸ்ல தண்ணி எல்லாம் எடுத்து வைப்பாங்க. அந்த ஆத்மா இங்கதான் இருக்குமாமா, இந்த தண்ணியை குடிக்க வருவாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்ப எனக்கு நல்லா ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி நம்ம சின்ன குழந்தைங்களை தண்ணி குடிச்சிட்டு படுங்க, இல்லைன்னா இந்த உயிர் வந்து எங்கேயோ போச்சு, எங்கேயாவது ஒரு குளத்திலேயோ இதுலயே போய் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க பாட்டி எல்லாம். அப்ப இந்த உளமுடின்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுல வந்து உளமுடியில தண்ணி வச்சிருந்தாங்க. கதை, அது கதை, அது நிஜமானு தெரியல கதை. அந்த தண்ணியை போய் அது குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த அம்மா கவுத்தி வச்சுட்டாங்களான் இருக்கேன். கவுத்தி வச்ச உடனே இங்க பார்த்தா எல்லாம் இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்களாமா. அப்புறம் காலையில எந்திரிச்சு அந்த அம்மா அந்த உளமுடியை எடுத்த உடனே பாத்தீங்கன்னா உயிர் சிறுன்னு வந்து இவங்க தூங்குன மாதிரி எந்திரிச்சிட்டாங்களாமா. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மெடிடேஷனுக்கு வந்து போறது, ஆனா இதெல்லாம் உண்மையா இல்ல நிஜமான்னு எனக்கு தெரியல. சூப்பரா இருக்குது. சோ எதுவுங்க அந்த கதைங்க எல்லாம் நீங்க நம்புனீங்கன்னா நிஜம், நம்பலன்னா நிஜம். இப்ப ஆத்மா இப்ப எல்லாம், ஆனா இப்ப எல்லாம் நான் வந்து எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் வருமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நான் தனியா தான் இருக்கிறேன் வீட்டுல. இப்ப நான் ஏதாவது நான் சும்மா இருக்கப்ப இது சிவபுராணம், நடராஜர் 10, சஷ்டி இதெல்லாம் போட்டு கேட்டுனே இருப்பேன். அதோட சேர்ந்து நானும் வாசிட்டே தான் இருப்பேன்.
இங்க பக்கத்துல காதுல அன்னைக்கு பயந்துட்டேனா என்னன்னு தெரியல. யாரோ வந்து என்ன சொல்றாங்க. நான் சுத்தி முத்தி விட்டேன். பாப்பா இல்ல, யாரும் இல்ல. என்னடா குரல் கேக்குது, ஏதோ ஒரு குரல் கேக்குதே அப்படின்னு. ஆனா நான் தெளிவா கேட்கல. ஆனா கேக்குது, ஏதோ ஒரு குரல் கேக்குது. அப்பதான் நிஜமா இருக்குமோன்னு See, இது எல்லாமே என்னன்னா நீங்க கேட்டது எல்லாமே ஒரு கடவுளோட அந்த இது. ஸோ அது பாடுறவங்க, அந்த வார்த்தைகள், அதுக்கு எல்லாமே ஒரு வைப்ரேஷன் உண்டு. அது எல்லாமே என்னன்னா நம்ம இருக்கிற நிலையை விட ஹையர் வைப்ரேஷன். ஒரு சாமி பாடல், ஒரு சிவன், ஒரு அம்மன், ஒரு சஷ்டி, சரவணன், இது எல்லாமே என்னன்னா அவங்க எல்லாமே ஹையர் எனர்ஜி மாஸ்டர்ஸ். ஸோ அந்த மாஸ்டர்ஸோட அந்த ஒரு பாடல்கள் போடும்போது அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஹையர். அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு சில ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் கனெக்ட் ஆவாங்க. ஸோ அவங்க நீங்க ரெகுலரா போடுறீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த கனெக்ஷன்ல அவங்க வந்து அவங்க பரவசம் அடைஞ்சு அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சது நீங்க பண்ணிருக்கீங்க. அப்படி இப்ப சொல்லும் போதெல்லாம் கையில அப்படியே புல்லு இருக்குங்க. அப்படி நேரம் பாத்தீங்கன்னா எனக்கு தியானத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வாட்டுக்கு மனப்பாடம் தான், அதோட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து பண்ண. இப்ப எல்லாம் வந்து அந்த அர்த்தத்தை பார்த்து 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 இந்த நடராஜர் பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என்னதான் நீ தியானம் பண்ணு, நீ என்னதான் பண்ணு, யமனத்தை உன்னால தடுக்க முடியுமானா இப்ப எனக்கு தோணுது தடுக்க முடியும் தான். ஏன்னா நம்ம வந்து தியானம் பண்ண பண்ண வந்து தன்னை மறந்து தன்னிலை மறந்து இருக்கிறோம். அப்ப நடக்கும்போது அந்த இடத்துல காலம் வேலை செய்யாது, டைம் ஓடாது. அப்படிங்கிறத இப்ப நம்ம பத்திரி சார் கூட சொல்லுவாங்க, நம்ம 100 வயசு வரைக்கும்னா 100 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா. இதுதான் இப்ப நான் கனெக்ட் பண்ணி பாக்குறேன். நான் அதை எஸ் எஸ் அவங்க எல்லாருமே ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ், அவங்க பரவசம் அடைஞ்சு அவங்க பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏன் கேட்கலன்னா நீங்க அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகல. இப்ப மேட்ச் ஆகுறீங்க. ஸோ மேட்ச் ஆகுறதால அது யாரோ காதுல ஏதோ சொல்றாங்க அப்படின்றது இப்ப உணர்றீங்க. ஜென்ரலா அது அந்தந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ப அவங்க வந்து அந்த அந்த வைப்ரேஷன்ஸ் கேட்டது அவங்க வந்து அந்த வாழ்த்துக்கள் இல்ல ஏதோ ஒண்ணு அப்ரிசியேஷன் ஏதோ ஒண்ணு அது பண்ணுவாங்க. இப்ப உங்களுக்கு கேக்குது அதெல்லாம், இதுக்கு முன்னாடி கேட்கல. அவ்வளவுதான். இப்ப வந்து மாஸ்டர், இப்ப வந்து கெட்ட கனவுகள்லாம் வருதுல்ல, தேவையில்லாத கனவுகள்லாம் நமக்கு வந்து வருது. சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து விழிப்புணர்வு இல்லாம நம்ம ஆன்மா வந்து எப்ப நம்ம தூங்கும் போதோ நம்ம ஆன்மா நம்மள உடலை விட்டு வெளியே வரும். நம்ம வந்து ஆழ்ந்து தூங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். சோ நம்ம ஆன்மா வந்து நம்ம உடம்ப விட்டு வெளியே வர்றது, டிராவல் பண்றதுதான் வந்து இருக்கு. ஆனா வந்து அந்த ஆன்மா வந்து ஒரு விழிப்புணர்வோட நம்ம இவ்வளவு நேரம் தூங்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சா அதனுடைய டிராவலை வந்து அதுக்குள்ள முடிச்சுட்டு வரும். ஆனா இவங்க எப்ப எந்திரிப்பாங்கன்னு தெரியாத, ஒரு 5 நிமிஷம் தூங்குவாங்களா 10 நிமிஷம் தூங்குவாங்களான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாம அந்த ஆன்மா வெளியே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கெட்ட கெட்ட கனவுகளா வந்து நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். சோ அது பயந்து பயந்து டிராவல் பண்ணுது அந்த ஆன்மா. ஏன்னா வந்து உடனே வரணும்ல. இல்ல இல்ல அப்படி கிடையாது. எப்படி மேம் அப்படி கெட்ட கனவுகள் வர்றது அப்படின்னு? அது கிடையவே கிடையாது. கெட்ட கனவுகளுக்கு ரீசன் என்னன்னா மனசுல இருக்கிற நெகட்டிவ். நீங்க ரொம்ப நெகட்டிவிட்டில இருந்திருக்கீங்க. ஒரு டென்ஷனு, ஸ்ட்ரெஸ், ஃபுல் டேலியும் ஃபுல்லா டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்லயே ஓட்டி இருக்கீங்க. ஸோ உங்க எனர்ஜி லெவல் நல்லா லோ ஃப்ரீக்வன்சில வச்சிருக்கீங்க. ஸோ எனர்ஜி லெவல்ஸ் எப்போ லோ ஃப்ரீக்வன்சில இருக்கோ நம்ம ஆஸ்ட்ரல் வந்து லோயர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல போகுது. லோயர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்னா இருட்டு, நெகட்டிவிட்டி, கெட்டது எல்லாமே அங்கதான் இருக்கும். ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்லயே 3 இருக்கும். லோயர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ், மிடில் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ், ஹையர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ், இப்படி 3 இருக்கும். நம்ம எனர்ஜி ஃப்ரீக்வன்சி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நெகட்டிவ்ல வச்சு 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 டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லயே நம்ம இருக்கிறோமோ நீங்க லோயர் எனர்ஜிஸ்ல இருப்பீங்க. ஸோ லோயர் எனர்ஜிஸ்ல நீங்க தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ லோயர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ல போகுது. லோயர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட் எல்லாமே கெட்டதுதான், ஒன்லி இருட்டு தான் அங்க. சோ அதுதான் உங்களுக்கு அந்த கனவு. சீக்கிரமா தூங்குறது, சீக்கிரமா இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆஸ்ட்ரலுக்கு வந்து ஒரு செகண்ட்ல ஒரு சின்ன பகுதி போதும் அது ரிட்டர்ன் வர்றதுக்கு. ஏன்னா வந்து மெடிடேஷனுக்கு வரும்போது அந்த மாதிரி கனவுகள்லாம் வந்து நிறைய வந்திருக்கு. அவ்வளவு லோயர் ஃப்ரீக்வன்சில இருந்திருக்கீங்க. அப்ப வந்து நல்லது உங்களுக்கு நீங்க கொடுக்க தெரியல. இப்ப வந்து என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் தியானம் பண்றீங்க,
பிரமிட் எனர்ஜிஸ் தூங்குறத படுத்து தூங்குறதே ஒரு 2 மணி நேரம் தான் படுத்து தூங்குறேன். புக் ரீடிங் பண்றீங்க. சோ இந்த மாதிரி சஜ்ஜன சாங்கத்தியம் பண்றீங்க. இது எல்லாமே என்னது, உங்க ஃப்ரீக்வன்சியை ஏத்துற ஒரு விஷயங்கள். சோ ஃப்ரீக்வன்சியை ஏத்திக்க இப்ப உங்களுக்கு தெரியுது. சோ ஃப்ரீக்வன்சி ஏத்திட்டு இப்ப நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி பிஎஸ்எஸ்எம்ல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி படுப்போம், ஒண்ணு மெடிடேஷன் பண்ணுவோம், ஒண்ணு சஜ்ஜன சாங்கத்தியம், இல்ல புக் படிச்சுட்டு. இந்த 3ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தானே நம்ம தூங்குறோம். சோ அப்ப என்ன ஆகுது, டேல நீங்க எப்படி கன்றாவியா வாழ்ந்தாலும் நைட்ல ஃப்ரீக்வன்சி ஏத்திட்டு தான் படுக்கிறீங்க. அதான் சொல்றேன். நேத்து நீங்க ஒரு பாப்பாட்ட சொன்னீங்கல்ல, அந்த பிளைட் அந்த கிராஷ் ஆனதே எனக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னு அது அந்த டோட்டலா எலிட் பாப்பாக்கு பண்ணிட்டேன். அந்த கெட்ட கனவா வருதுன்னு சொல்லிச்சுல ஒரு பாப்பா. ஆமா. அது இந்த மாதிரி இன்னொன்னு நான் சொல்ல நினைச்சேன், நம்ம சில்ட்ரன் செக்ஷன்ல உட்கார்ந்தோம்னா சீக்கிரமே நம்ம வந்து சீக்கிரம் போயிடலாம். நான்லாம் உட்கார்ந்தேன்னா லேட்டா நேத்தெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா எந்த நேரத்துல எனக்கு இப்ப மாறிடுச்சு, எனக்கு கோட எல்லாம் மாத்திட்டீங்களா என்னன்னு தெரியல. நான் பழசுலயே இருந்தேன். சரி என்னடா இன்னும் ஆணை ஆகலன்னு சொல்லிட்டு அப்புறம் பிஎம்சி பார்த்தேன். லைவ் போகுது இல்ல, டிஎன்சில வந்துருச்சுல்ல, இப்போ நம்ம மெடிடேஷன் வந்து டிஎன்சி சேனலோட சேர்த்துட்டாங்க. அந்த பிளாக் ஐகான்ல வருது, பிளாக் ஐகான்ல வருது. அதனால அவங்க லிங்க்ல போயிட்டு இருக்கேன் நான் இப்போ. சரி சரி சரி. அதனால நான் லேட்டா தான். ஆனா எனக்கு அந்த குட்டீஸ் எல்லாருமே பிடிக்கும். இதுல வந்து இது ஆரோவா அவனதான் நீங்க பாப்பா கூட சரி என்னமா எல்லாத்துலயும் குட்டி ஆறுத்து. அவ கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பான். ஆனா இந்த அதனாலயே நான் இந்த மெடிடேஷனுக்கு வந்துருவேன், உட்கார்ந்துருவேன் நல்லா. அந்த பையன் உட்காரவே மாட்டான். பாத்திருக்கேன் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே. வந்து அவங்க அம்மா இங்க கிளாஸ்ல அவன் எப்படி உட்கார்றான் எனக்கு தெரியல அப்படின்னு. அந்த கிளாஸ் இப்படி 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 முன்னாடி பின்னாடி போவான். அவனால உட்கார முடியாது. அவ்வளவு இருக்கான் குட்டி பையன். அது மாதிரி சித்ரா மாஸ்டர் குழந்தைங்களும் நல்லா பண்ணுவாங்க 2 பேருமே. சித்ரா மாஸ்டர் குழந்தைங்க 2 பேரும் ஒரு 15-20 மெம்பர்ஸ்ல 9 மெம்பர்ஸ் 8 மெம்பர்ஸ் ரெகுலரா வரும். நல்லா பண்ணுவாங்க, பாத்திருக்கேன் நானு. எனக்கு இந்த புது சில்ட்ரனா வந்து வர வைக்கணும், நீங்க தான் சொல்லணும். நீங்க யாருமே சொல்ல மாட்டீங்க. நிறைய பேர்ட்ட சொல்றேன், வாங்க மாட்டாங்க. நான் கூட வந்து எங்க குரூப்ல வந்து ஷேர் பண்றேன் மேம். தியோ பிரான்சிஸ் சொல்லிட்டு ஒரு பையன் ஒரு நாள் வந்தான் நம்ம சில்ட்ரன் செக்ஷனுக்கு. அதன் பிறகு வரவே இல்லை. நீங்க என்ன செய்வீங்க, இப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்களுக்கு அந்த டைம்க்கு வந்து அந்த மெசேஜ் அனுப்பி கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க. பசங்களுக்கு ஞாபகமே இருக்காது, அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட் நீங்க கொடுங்க. நான் கிளாஸ் எடுக்கும் போது மெடிடேஷன் சொல்லி தரும் போது சொல்லுவேன், நானு கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம அமைதியா உட்கார்ந்து அதன் பிறகுதான் லெசன் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வந்து என்ன ஆகும்னா பசங்க வந்து நிறைய பேர் கரெக்டா இருப்பாங்க. இந்த மெடிடேஷனை சொல்லுவேன், இந்த மாதிரி சில்ட்ரன் செக்ஷன் இருக்கு, ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லிங்க் அனுப்புறேன். எல்லாம் சொல்லுவாங்க, மிஸ் நான் டியூஷன் போறேன் மிஸ், இந்த டைம் டியூஷன் இருக்கும் மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது சூப்பரா இருக்கும். எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறதுக்கு எனக்கு அதுக்கு ஏன் நான் உட்கார்ந்துருவேன். பிள்ளைங்க அப்படி அவங்க எல்லாம் சீக்கிரமே இது பண்ணிக்கிறாங்க. சூப்பர். சோ அதுதான் இப்ப நம்ம பேசணும் இல்லையா, ஒரு சோல் வந்து பூமிக்கு வந்து கொஞ்ச நாளே ஆச்சுன்னா சோல் கனெக்ஷன் ஞாபகம் இருக்கும். அதுக்குதான் அவங்க வந்து கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றது. ஏன்னா அந்த கடவுள் தன்மையோட இருக்காங்க, அவங்க இன்னும் மறக்கல அந்த கடவுள் தன்மை. இப்ப நம்ம எல்லாமே நல்லா வளர்ந்து இந்த கடவுள் தன்மையை மறந்துட்டோம். சோ அவங்க கடவுள் தன்மையோட இருக்கிறதால சில்ட்ரன்ஸ் குரூப்ல நம்ம உட்காரும் போது சீக்கிரமா நமக்கு கனெக்ட் ஆகுறோம். அதுவும் ஹையர் வைப்ரேஷன்ல இருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு மனசு கிடையாது. எப்போ மனசு அப்படின்றது முழுசா வருதோ அப்போ சோல் கனெக்ஷன் கட் ஆயிடுது. அவங்களுக்கு மனம் அப்படின்றதே இல்லாததால அந்த சோல்ல இருக்காங்க. அது எப்படின்னா, இந்த ஒரு எண்ட்ல சோல் இருக்கும், இந்த ஒரு எண்ட்ல மனசு. சோ மனசு ஹையா இருக்கும் போது சோல் எங்கேயோ இருக்கு, அவங்களுக்கு மனசே இல்ல. சோ அப்ப சோல் வந்து இப்படி மேல இருக்கு. குழந்தைங்க எல்லாமே இந்த ஆன்மா கனெக்ஷன்ல இருக்காங்க. சோ அவங்க கரெக்டா பேசினாலும் தப்பா பேசினாலும் அவங்க பேசுறதுல சத்தியம் இருக்கும். கண்டிப்பா நமக்கு வந்து இந்த பௌதிகம் இந்த சம்சாரத்தோட இந்த விஷயங்கள்ல நம்ம கனெக்டடா இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்றது இது கரெக்டே கிடையாது அப்படின்னு தோணும். பட் ஆனா இந்த கனெக்ஷன்ஸ், இந்த பௌதிகமான கனெக்ஷன்ஸ் எல்லாமே கட் பண்ணி அவங்க சொல்ற விஷயங்கள் நம்ம கேக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த சத்தியம் அப்ப தெரியும்.
கரெக்டா சொன்னாலும் தப்பா சொன்னாலும் அதுல ஏதோ ஒரு சத்தியம் இருக்கு. கொஞ்சம் நம்ம இந்த கான்சியஸ் மைண்ட விட்டுட்டு நம்ம ஒரு ஏன் குழந்தை அவங்க அப்படி அந்த அந்த டிஃபரன்ஸ் எதுவும் இல்லாம அவங்கள ஒரு சோலா பார்த்து அவங்க சொன்ன வார்த்தைகள் நம்ம யோசிக்கிறோம்னா அதுல சத்தியம் இருக்கும். அதே போல மாஸ்டர் இந்த குழந்தைகளுக்கு வந்து கேள்விகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குமா? கரெக்டான கேள்விகள் வந்து இருக்குமா? அது நமக்கு சொல்ல தெரியல அப்படின்னா கூட அவங்க ஆன்ம வளர்ச்சி அப்படி வந்து தடைப்படுமா? சோ அதையும் சொல்லியிருக்காங்க அந்த புக்ல வந்து அதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து அது கூட ஒரு ஆக்சுவலி ஒரு பேரண்ட்ஸுக்கு அந்த குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னும் போது அங்க என்னன்னா குழந்தையோட பாடம் அங்க இருக்கு. இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அங்க அந்த அந்த பாடம் அவங்களுக்கு வராது. சோ அந்த டிராமா கூட இருக்கும். அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்துல அந்த ஒரு டவுட்ல கேள்வி வராம இருக்கும்போது அங்க அவங்க விழுந்து விழுந்து ஏஞ்சிட்டு அங்க பாடங்களை கத்துக்கிறாங்க. அதுவும் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் செலக்ட் பண்றது கூட அது ஒரு சோல் பர்பஸ் தான். அது அவங்க கேக்குறாங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்ல தெரியலன்னா ஒரு சில பேரண்ட்ஸ் பாருங்க எனக்கு தெரியாதுமா நான் தெரிஞ்சுட்டு சொல்றேன் அப்படின்வாங்க. ஆனா ஒரு சில பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க இதுதான் அது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு போட்டு தேய்ச்சி விட்டுருவாங்க. சோ இது கூட பாத்தீங்கன்னா அங்க அவங்களோட லெசன்ஸ் அது. இப்ப நம்மளே பாக்குறோம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நீ மக்கு உனக்கு இதெல்லாம் வராது நீ எல்லாம் ஒரு லூசு உனக்கு ஒண்ணுமே தெரியாது என்னதான் ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே தெரியாதுங்கிறத அடிக்கடி சொல்லுவாங்க. உனக்கு ஒண்ணும் தெரியாது நம்ம பேரண்ட்ஸ். சோ அப்ப அங்க என்ன ஆகுது நம்மளோட தன்னம்பிக்கை வந்து டவுன் ஆகுதாங்க. ஐயோ அவங்க சொல்ற பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க நமக்கு என்ன எவ்ரிதிங் பேரண்ட்ஸ் சொல்றது. நம்ம ஜெனரேஷன்ல பேரண்ட் எது சொன்னாலும் நம்ம அப்படியே வந்து 100% நம்புறோம் நம்ம ஜெனரேஷன். இப்ப ஜெனரேஷன் வேறன்னு வச்சுக்கோ ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நான் சொன்னதுதான் கரெக்ட் நீ கேக்குறியா இல்லையா நீ கேட்டா கேளு இல்லாட்டி போ மூஞ்சிலேயே சொல்லிடுவாங்க. இப்போ யாருகிட்டயும் கருணையே கிடையாது. அவங்களுக்கு வேண்டியது பண்ணுவாங்க அவங்களுக்கு வேண்டியது வாங்கிக்குவாங்க அவங்களுக்கு வேண்டியது வெளியே போவாங்க. அவங்களுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் ஜாஸ்தி. ஆக்சுவலி நம்ம மாதிரியும் இருக்கக்கூடாது இப்ப இருக்கிற ஜெனரேஷன் மாதிரியும் இருக்கக்கூடாது. நடுநிலை இருக்கணும். பத்ரிஜி சொல்றது அந்த மிடில் பாத் அந்த நடுநிலை இருக்கணும். சோ நம்மள மாதிரி இருந்தாலும் நம்ம அதிகமா கஷ்டப்பட்டிருக்கோம் கரெக்டா. சோ இப்ப இருக்கிற ஓவர் கான்பிடன்ஸால பசங்க தேவையானது கூட கத்துக்காம அவங்களும் கஷ்டப்படுறாங்க. சோ ரெண்டுமே தப்புதான் நடுநிலையில இருக்கணும். சோ அண்ட் வந்து இது எல்லாம் கூட ஏன் நடக்குதுன்னா அது நம்ம பாடங்கள் நம்ம தான் அப்படி தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த பேரண்ட்ஸ நம்ம தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் நம்ம குழந்தைங்களை. சோ நம்ம இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பேரண்ட்ஸ் கிட்டையும் அடிபட்டு குழந்தைங்க கிட்டையும் அடிபட்டு நடுவுல வந்து ஒரு ஃபுட்பால் இப்படி போனா இப்படி இருப்பாங்க அப்படி டீச்சர்ஸ் என்ன பண்றோம் டீச்சர்ஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் டீச்சர்ஸ் வந்து அத்தனை குழந்தைங்கிட்டயும் சேர்த்து நாங்க பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. குழந்தைங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றோம் பேரண்ட்ஸ் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றோம். குழந்தைங்க வந்து நீங்க டீச்சரா சொல்றது அது வேற பேரண்ட்ன்றது அங்கதான் ஃபுட்பால். உங்களை டீச்சரா வந்து ஃபுட்பால் ஆட மாட்டாங்க. ஹோம்ஒர்க் எழுத சொன்னா பேரண்ட்ஸே அழகா எழுதி கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஹோம்ஒர்க் நோட் இல்ல மிஸ் அதெல்லாம் எழுத வச்சேன்னு பார்த்தா ஃபுல்லா வந்து பேரண்ட்ஸ் உடைய ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்கும். இது நீ எழுதுனியா அம்மா எழுதுனாங்களா நாளை எழுத அம்மா தான் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவோம் நாங்க. ஆனா சொல்லுவாங்க ஓரலுக்கு ஒரு பக்கம் எடி மத்தளத்துக்கு 2 பக்கம் எடி இங்கிட்டும் கோர்ஸ் இங்கிட்டும் கோர்ஸ். இங்க நம்ம வந்து ஃபுல்லா பாடங்களுக்காக வந்திருக்கோம் அதனால அடி வந்துட்டே இருக்கோம். ஏன்னா பாடம் வந்து சும்மா வராது அடி விழுந்தாதான் பாடம் உரைக்கும். அதுதான் நம்ம இப்ப வந்து லேர்னிங்ல இருக்கோம். நம்ம ஃபுல்லா என்னதான் இன்னும் லேர்ன் பண்ணாலும் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு பாடங்கள் அவ்வளவுதான். எனக்கு இன்னொரு அனுபவமா இருக்கு மாஸ்டர். இப்ப வந்து நான் மியூசிக் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் பிஎன்சில வாரத்துல 2 நாள் மியூசிக் ஷேர் பண்றேன். இது வந்து என்ன ஆகும்னா யூடியூப்ல வந்து எனக்கு கரெக்டா 1 ஹவர்ல ஸ்டக் ஆயிடுது. சோ 2.5 hours வந்து மியூசிக் வந்து ஷேர் பண்ணோம்ல அது வந்து கரெக்டா 1 ஹவர்ல நான் வந்து ஹெட்போன் மாட்டி வச்சிருவேன். ஹெட்போன் மாட்டுறதுனால என்ன ஆகும் எனக்கு சவுண்டு கேட்கறது தெரியல. ஒரு டைம் நானும் மெடிடேஷன் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவேன். இது வந்து ஸ்டக் ஆயிடுமா அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப என்ன பண்றேன்னா காலையில புக் எடுத்து வச்சு உட்கார்ந்துறேன் நானு படிக்கிறதுக்கு. சோ அந்த 5 மணிக்கு ஸ்டக் ஆகும்ல அதை ஆன் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு டைம்ல அப்படி புக்க படிக்கும்போது கூட ஆழ்ந்து தூங்கிடுறேன்.
அப்புறம் முரளி சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து 1 ஹவர்ல ஸ்டக் ஆகுது சார், நான் என்ன சார் பண்றது அப்படி சொல்லி கேட்டேன். அப்போ வந்து சார் சொன்னாங்க, ஒரு ஆடியோ மட்டும் அனுப்புனாங்க. இத வந்து ஷேர் பண்ணி பாருங்க, ஸ்டக் ஆகுதா இல்லையான்னு பாருங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து மியூசிக் இப்போ 2 டேஸா வந்து இததான் ஷேர் பண்றேன். எனக்கு வந்து ஸ்டக் ஆகாம வருது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப நம்ம யூடியூப் மேல தான் அங்கதான் வந்து நம்ம சரி பண்ணோம். ஏதோ செட்டிங்ஸ் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்து என்ன எனக்கு தோணுச்சுன்னா, ஸ்டக் ஆகுனா நிறைய பேர் தியானம் மியூசிக் கேட்டு தியானம் பண்ணுவாங்க. அந்த தியானம் வந்து அவங்க தடைப்பட்டு போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மனசு கஷ்டமாவே இருந்துச்சு. அதனாலே தூங்காம ஒரு சில நாள்லாம் வந்து கரெக்டா வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். அத வந்து கரெக்டா நீங்க அப்படி இருந்தாலும் நீங்க வந்து ஸ்டக் ஆகுதுன்ற அந்த இடத்துல 1 ஹவர்ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. 1 ஹவருக்கு அலாரம் வச்சிருங்க. அந்த 1 ஹவருக்கு அலாரம் அடிக்கும் போது டக்குன்னு திரும்ப ரீஷெட்யூல் அப்படிதான் மேம் பண்ணேன். அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் போன்ல வந்து அலாரம் வச்சுட்டு கரெக்டா 5 மணிக்கு வந்து நான் என்னதான் பண்ணாலும் கரெக்டா எந்திரிச்சு உட்கார்ற மாதிரி பண்ணேன். சரி, இது வந்து எவ்வளவு நாள் நம்ம வந்து ஹெட்போன் மாட்டினா அது மியூசிக் ஸ்டக் ஆகுறதே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணேன். இன்னைக்கு இப்ப 2-3 நாளா வந்து அந்த வெறும் ஆடியோ மட்டும் ஷேர் பண்றது அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸ்டக் ஆகாம கரெக்டா போகுது. நைஸ் நைஸ். சோ இப்போ நாளைக்கு நான் பிஎம்சில சுவாத்தியாயம் சொல்ல போறேன். சோ 1 வீக். அப்புறம் நெக்ஸ்ட் சாட்டர்டே நாளைக்கு 9:30ங்களா மேடம்? 9:30க்கு. நாளைக்கு 9:30ல இருந்து ஸ்டார்ட். சோ ஹோஸ்ட் யார் தெரியுமா? முரளி சார் தான் கேட்கும். சோ மாஸ்டர்ஸ் நீங்க யார் வந்தாலும் நீங்க வீடியோல இருக்கீங்கன்னா சொல்லுங்க. சோ வீடியோ ஓபன் பண்ணுவாங்க. பிஎம்சில எனக்கு தெரிஞ்சு வீடியோ லாக்ல தான் இருக்கும் இல்லையா? லாக்ல வைக்கிறாங்க மேம். சோ இப்போ நான் எடுக்கிற செஷனுக்கு வீடியோல இருந்தா ஹீலிங் நல்லா இருக்கும். சோ யார் வீடியோல வரணுமோ 2 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களோட வீடியோஸ் மட்டும் நம்ம ஓபன் பண்ண சொல்லலாம். எனக்கும் 2 டேஸ் வந்து உங்களுடைய செக்ஷன் வந்து ஹோஸ்ட் பண்றது கொடுத்திருக்காங்க மேம். அப்படியா? சரி சரி. 2 டேஸ் நாளைக்கும் ஃப்ரைடேவும் சொல்லியிருக்காங்க. சோ நீங்க அப்ப நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே நீங்க தான் ஹோஸ்டிங்கா? ஃபர்ஸ்ட் டே நானா? சரி, ஓகே ஓகே. அப்பனா நீங்க ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டு யாரெல்லாம் ஓபன்ல இருக்க முடியும்ன்றவங்களுக்கு அவங்களுக்கு வீடியோ ஓபன் பண்ணிடுங்க. அதெல்லாம் வந்து இவங்க பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சூர்யா மேம் வந்து அது வந்து ஹோஸ்ட் தானே எல்லாரும் பண்றது. இல்ல, அந்த வீடியோ லாக் பண்ற வரைக்கும் அவங்க வந்து எல்லாமே பண்றாங்க. சரி, அப்ப நீங்க சொல்லி அவங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ண நம்ம ஆளுங்க யாரு இருக்காங்களோ கொஞ்சம் வீடியோ ஓபன் பண்ண சொல்லுங்க. எஸ் மேம். எனக்கு வீடியோ பார்க்காம சொல்றது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நாங்களும் வந்து வீடியோ ஆன் பண்ணி வைப்போம் மேம். நாங்க வந்தா ஹோஸ்ட் கொடுத்துருவோம், கோஹோஸ்ட் கொடுத்துருவாங்க. ஒரு இப்போ 2-3 பேரை பார்க்கும்போது அவங்களுக்கு ரிலேட்டடா சப்ஜெக்ட் வரும். நான் யாருமே பார்க்காம என்னையே பார்த்து சொல்லும் போது அது ஒரு எனக்கு என்னன்னா யாருமே இல்ல, நான் பாட்டுக்கு நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு தோணுது. சோ இப்போ ஒருத்தர் 2 பேர் அட்லீஸ்ட் 2 பேராச்சும் இருக்கும்போது எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். நிறைய பாயிண்ட்ஸ் வரும். இப்ப உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு கனெக்டட் பாயிண்ட்ஸ் வரும். சோ அந்த கனெக்ஷனே இல்லாம பேசுற மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ உங்க குரூப்லயே நீங்க எப்பவுமே வீடியோல வர்றவங்க வாங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்க. நான் வந்து பேசுறவங்களை கேட்கணும்னா வீடியோல வந்தாதான் எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி. இதை நிறுத்திட்டு வேற வேலையை பார்த்துட்டு இருந்தேன்னா சரியாவே எனக்கு அது கேட்கறது இல்ல. வேற வேலையை அதனால நான் வந்து உட்கார்ந்தேன்னா முடி வரைக்கும் உட்கார்ந்து கேட்டுட்டுதான் போவேன். ஏன்னா கரெக்டா மேடம் சொன்ன மாதிரி நம்ம திருப்பி ஏதாவது கேட்கலாம். இப்ப நீங்க பேசும்போது நான் பாதியில கடைசியில வந்தேன். அதனால முதல்ல இருந்து நீங்க ஷார்ட்டா சொன்னங்காட்டி எனக்கு புரிஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு. போன வாரம் ரிலேட்டட் தான் மேம் நிறைய சொன்னது வந்து. போன வாரம் ரிலேட்டட் தான் வந்து அந்த சீக்கிரம் முடிச்சிட்டீங்க. நம்மள பேசிட்டு இருக்கோம். போன வாரம் நான் வந்தனே ஃபர்ஸ்ட் சாப்டர் நிறைய சொல்லிட்டு இருந்தேன். நான் இருந்தனே ஃபர்ஸ்ட்ல இருந்து. அதான் அந்த ரிலேட்டட் தான் ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது. அதன் பிறகுதான் அதோட சேர்ந்து நெக்ஸ்ட் வீக் ராஜேஸ்வரி மேடம் நீங்களே சொல்றீங்களா? எஸ் மேம், நானே சொல்றேன் மேம். இந்த புக் முடியற வரைக்குமே நான் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். எனக்கு இந்த வீக்ல கொஞ்சம் இந்த மந்த் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். நான் இந்த புக் முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் எனக்கு சாட்டர்டே தான் லாஸ்ட் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சாட்டர்டே என்னால இருக்க முடியாது. ஓகேங்க மேம். எனக்கு சுவாத்தியாயா சாட்டர்டே லாஸ்ட். நாளைக்கு சண்டே இல்லையா? சண்டே டு சாட்டர்டே என்னோட. சண்டே டு சாட்டர்டே 7 days. அதுக்கு மேல எனக்கு முடியாதுங்க. இதுவே எனக்கு கஷ்டம் தான்.
ஓகே நீங்க நல்லா பிராக்டிஸ் இருக்கு இல்லைங்க மேம், நல்லாதான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு டைம் ஒத்து வராது, அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. 9:30 இருந்து கிளாஸ் டைம். முடிச்சுக்கலாமா? எஸ் மேம், நாளைக்கு சந்திப்போம். எஸ், தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் மாஸ்டர். ஒரே ஒரு கொஸ்டின் மாஸ்டர், ஒரு டவுட்டுங்க மாஸ்டர். சாரி லேட்டா வந்துட்டேன் மாஸ்டர். மியூட்ல இருக்கு மாஸ்டர். எப்ப வந்து கொஸ்டின் கேக்குறீங்க மாஸ்டர்? நைட் மெடிடேஷன்ல மாஸ்டர் எனக்கு தமிழ் வேர்ட்ஸ் தெரியுதுங்க மாஸ்டர், ஆனா கிளியரா படிக்க முடியல. அந்த வேர்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்பெல்லிங் படிக்கிறேன், அது மாதிரி டிம்மா தெரியுது. உறவு முறைன்றது மட்டும் கிளியரா தெரியுதுங்க மாஸ்டர். கிளியரா தெரியல. அத நானும் கண்ணை உத்து பாக்குற மாதிரி தெரியுது. அது உறவு முறைன்றது மட்டும் தெரியுதுங்க மாஸ்டர். அடுத்த சென்டென்ஸ் இருக்கு, ஆனா அது தெரியலங்க மாஸ்டர் எனக்கு. அதான் எனர்ஜி பத்தல, எனர்ஜி கொஞ்சம் அதிகமா வரணும். அப்ப நீங்க வந்து எனக்கு எனர்ஜி நிறைய வரும், நான் இன்னைக்கு அதெல்லாம் படிப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காருங்க. ஓகே மாஸ்டர். இப்போ ஒரு விஷயம்